ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோலாஸ் குக்கிங். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம நுரையீரல் ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நுரையீரலை எடுத்து அது மேலே ஒரு லேயர் மாதிரி ஒரு ஜவ்வு மாதிரி இருக்கும். அதை நம்ம உரித்து எடுத்துடணும். ஃபுல்லாகவே உரித்து எடுத்துகிட்டு அதை குட்டி குட்டி பீசஸாக இது மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறம் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானதும் 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். 2 பொரியவும் நம்ம 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு தக்காளி பழத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கவும் அது கூட நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க நுரையீரலை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இதை இந்த ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணணும். நம்ம வதக்க வதக்க அதிலே கொஞ்சம் தண்ணி வரும். பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு. இந்த தண்ணி எல்லாமே நம்ம மூடி சேர்த்து மூடி வச்சு இடையிடையே கிண்டி விட்டு இந்த தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா ஆயிலே ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நுரையீரல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தண்ணி எல்லாம் நல்லா வற்றணும். அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். பாருங்கள் தண்ணி எல்லாம் நல்லா வற்றி நல்லா அந்த நுரையீரல் எந்த அளவுக்கு நம்ம பெரிய பீசஸும் சேர்த்தோம் எல்லாம் குட்டி குட்டி பீசஸாக நல்லா எண்ணெயிலே ஃப்ரை ஆகிடுச்சு. இது கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி பழத்தை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வதங்கவும் அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு கலந்து நல்லா பண்ணி விட்டுட்டு இது சீக்கிரம் வேகாது. அதனால் இதை குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். குக்கர்லேருந்து வேக வச்சு எடுத்தாச்சு. அதை ஒரு கடாயில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணி அந்த மசாலா நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூட உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் போல் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மறுபடி பச்சை வாடை போகிற அளவுக்கு தேங்காயோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துட்டோம்னா சூப்பரான டேஸ்டியான நுரையீரல் ஃப்ரை ரெடி ஆயிரும். பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்திலே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.